ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூப்ளிகேட் ஆர்சி, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்கிற இப்போ காருக்கோ இல்லை வண்டிக்கோ வந்து நம்ம டூப்ளிகேட் ஆர்சியோ இல்லை வந்து ஆர்சியோட டீட்டெயில்ஸோ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் parivahan.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்து நம்ம போய்க்கணும். ஸோ அது அந்த இணையதளம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா சர்வீசஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் அதர் சர்வீசஸ் வந்து போய்க்கணும். ஸோ பர்மிட்லாம் போடுறோம், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கலாம், இல்லை வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே போய்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதர் சர்வீசஸ், அதுக்கு போயிட்டு நீங்கள் ரீட் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டீலர் ரெஜிஸ்ட்ரேஷனு, நியூ பர்மிட்டு, ஃபிட்னஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வெஹிக்கல் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டேட் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டேட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னோட ஆர்டிஓ எங்கே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பண்ணலாம், இல்லை ரிஜிஸ்டர் அத்தாரிட்டி வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆர்டிஓ வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து காங்கயம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஓ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ காங்கயம் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஐ அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம இப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வரும். ஸோ ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேக்ஸை பே பண்ணிக்கலாம், இல்லை ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம், இல்லை வந்து டூப்ளிகேட் ஆர்சி வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் ஆர்சி பர்டிகுலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட்கலாம், இல்லை டூப்ளிகேட் ஆர்சி வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டூப்ளிகேட் ஆர்சி வந்து இங்கே நான் அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து பர்டிகுலர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அந்த சேஸ் நம்பரையும் போட்டிங்க அப்படின்னா ஆர்சி யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத ஓடிபி எல்லாமே வந்து வந்துடும். நான் வந்து இந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறேன். ஸோ சேஸ் நம்பர் போடுறேன். ஸோ இது யாருமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வெளியில் யாருக்கும் வந்து உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து இதை போடுறேன். அந்த சேஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 5 டிஜிட் மட்டும் போட்டால் போதும். ஸோ சேஸ் நம்பர் வந்து பெரிய லென்த்தாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கடைசி 5 டிஜிட் மட்டும் போட்டால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து நான் இதை வந்து பிளர் பண்ணியிருக்கேன். ஸோ விசிபிள் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 ஓடிபி வந்து கேட்கும். அதாவது ஒன்று வந்து நீங்கள் ஆதார் ஓடிபி வச்சுக்கலாம், இல்லை மொபைல் ஓடிபி வந்து கொடுக்கலாம். ஸோ ஆதார் ஓடிபிங்கிறப்போ நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வந்து என்ட்ரு கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து மொபைல் ஓடிபினா ஆல்ரெடி வந்து நீங்கள் இதில் வந்து மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஓடிபியை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது யார் பேரில் வந்து அந்த யார் நம்பரில் வந்து அந்த புக்கு இருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து விசிபிள் ஆயிரும். ஸோ ஓனரோட இன்ஃபர்மேஷன் என்ன, அது என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். இப்போ ஒருவேளை வந்து உங்களுக்கு ஆர்சி வேணும் அப்படின்னாலும் இந்த டூப்ளிகேட் ஆர்சியை வந்து நம்ம இதில் வந்து நம்ம டவுன்லோட் கூட பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓனரோட நேம் வந்துடும், அவங்களோட அப்பா பேர், அம்மா பேர், இன்ஜின் நம்பர் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஸ் நம்பர் வந்துடும், என்ன மாடலு, என்ன மேக்கு, எது வரைக்கும் வந்து ஃபிட்னஸ் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு வந்து அது சேல் அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டூப்ளிகேட் ஆர்சி வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஆர்சியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் உண்டான ப்ரொசீஜர். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.